10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சுவையான சிறுதானிய கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு குதிரைவாளி அரிசிக்கு ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வந்துட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துடணும். அப்போ தான் நம்ம செய்கிற இந்த கஞ்சி வந்துட்டு டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இது ரெண்டையும் பாசிப்பருப்பை வறுத்துட்டு இது ரெண்டையும் நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. இந்த அரிசி கொதிக்கும் போது இதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிடலாம். ஜீரகம், வத்தல், பூடு இது மூணையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி இந்த கஞ்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கஞ்சி ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் நல்லா சுள்ளுன்னு இருக்குங்க. அதனாலதான் இந்த வத்தல், ஜீரகம், பூடு சேர்க்கறது. இந்த கஞ்சி வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள சூப்பரா ரெடி ஆயிருங்க. இதே கஞ்சி நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணினீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை இது வேகும் போதே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஹெல்த்தியான சிறுதானிய கஞ்சி நமக்கு ரெடி ஆயிரும். இது நான் இரவு நேரத்தில் செஞ்சதுனால அந்த முருங்கைக்கீரை சேர்க்கல. இந்த கஞ்சிக்கு வந்துட்டு முட்டை பொரியல், அதுக்கப்புறம் சௌச்சௌ கூட்டு, சொரக்காய் கூட்டு, கோவக்காய் கூட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கவே முடியாது. நாங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் முட்டை பொரியல் தான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் லெஃப்ட் ஓவர் மீன் இருந்துச்சு, அதையும் பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டோங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு இரவு சாப்பாடுங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.